வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. சோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கும் எனக்கு வகுப்பு இருக்கு. அதனால தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். மரியாதைக்குரிய நண்பர் பழனி பழனிவேல் அவர்கள் நான் ஐயா ஜிகே ஐயாவோட திருமண பொருத்த வகுப்புல இருந்தேன் சென்னையில. அவர் வந்தாரு, கூப்பிட்டாரு. சார் வந்துட்டு அவர் முத அறிமுகப்படுத்தினாரு. அதோட போயிட்டார். அதுக்கு பிறகு எல்லா வகுப்புலையும் அவரை நான் இழுத்துக்கிட்டேன். அவர் எது இருக்குது இல்லைன்னு பண்ண நான் பார்க்கறது இல்லை. வந்துருங்க, நானே ஒரு ரூம் போட்டுருவேன். எல்லாரும் உட்காந்துரும். அது மாதிரி என்னோட சேர்ந்தவங்க எல்லாரையுமே அது எந்த நிலைமை இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு எனக்கு அப்படி ஒரு மனநிலை. ஏன்னா நம்ம ஒன்றும் பெற்றோர் தேடினதை நம்ம பண்ணலை. நாம தேடுறோம், நாம செய்கிறோம். உழைப்பும் என்ன சொன்ன இளமையும் திறமையும் உடலும் உழைப்பும் இப்படி 2-3 கான்செப்ட் இருக்கு. அந்த வகையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே கூப்பிட்டாரு. இங்கே வந்தவொடனே சொல்லி பார்த்தா அவர் காலையில் 6 மணிக்கு அடிக்கிறார், 8 மணிக்கு நைட்டு 11 மணிக்கெல்லாம் அடிக்கிறார். வேற வழியில் தப்பிக்க முடியாதுன்னு நைட்டை பரப்பேன். ஆனால் அவர் வாழைப்படியில் படுத்துட்டார். நான் விடிய காலமாக 4:30 மணிக்கு 3 மணி இல்லாட்டி 3:15 அடிக்கிறாரு. 3:15 ஐயா நான் நாமக்கல் வந்துட்டேன்ட்டு. நான் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறேன். இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த நண்பர்களை ஃபோன் எடுத்த உடனே இவங்க அப்படி எறும்பு என்னை சுற்றி வந்தாங்க. நான் என்னென்ன போன உடனே ரூம் போட்டாங்க. ரூமில் கஞ்சிறாரு. சார் அங்கேட்டு வந்துட்டாங்க, அவங்க ரூம் கொடுக்குறாரு. நான் இந்த மண்டபமே ஃபுல்லாக புக் பண்ணிட்டாங்க லாட்ஜு அப்படின்ட்டாங்க. எனக்கு 10 மணி வரைக்கும் போகிறோம். அதுக்கு பிறகு நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஆனால் நான் வாடகை கொடுத்தேன். அப்புறம் அங்கே இருந்தால் அதுக்கு பிறகு தான் அங்கே ராமலிங்க சார்னு ஒருத்தர் வந்திருந்தார். அப்புறம் இந்த நிகழ்வெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இதில் நிறைய ஹைலைட்ஸ் என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் அறிமுகப்படுத்தணும் ஐயா. இவர் இல்லைன்னா நிச்சயமாக எனக்கு ஐயா தங்கபாண்டியனை தெரியாது. நான் எட்டு நின்று தங்கபாண்டியனை கிட்ட போக முடியுமா? ஐயா சின்ராஜ் ஐயா கிட்ட போக முடியுமா? இப்படி வரிசையாக பார்த்தீங்கன்னா எல்லா ஐயாவும் இங்கே தான் இருக்காங்க. எல்லா ஐயா கிட்ட சரளமாக பேசுகிற வாய்ப்பு கிடைச்சது அதுதான். மரியாதைக்குரிய நண்பர் பழனிவேல் ஐயாவுக்கு தெரியாது. நான் இப்போ தங்கபாண்டியன் ஐயாவோட ஸ்டூடெண்ட். தொடர்ந்து வகுப்பு போயிட்டு இருக்கிறேன். ஆனால் அவருக்கு தெரியாது. வர்க்க சக்கரத்தில் ஐயா சக்தி ஐயா கிட்ட நான் ஸ்டூடெண்ட். நாளைக்கு சாயங்காலம் கிளாஸ் இருக்கு. நான் என்ன சொல்லுவேன், காலையிலேயே சாயங்காலம் கிளாஸ், நைட் 8 மணி கிளாஸ், அடிப்படை கூட போவேன். நான் அங்கெல்லாம் கேட்டுக்கிறதுன்னா இங்கே வாசு ஐயா சொன்னாங்க, எங்கள் ஊருக்காரர் சொன்னார் எனக்கு இந்த ஊரை சொன்னார் திருவாரூர் ஐயா எத்தாப்புல உட்காந்துருக்காரு. நான் சொல்றது அவருக்கு இதில்லை. நான் வாஸ்து ரொம்ப நேசிப்பேன். எனக்கு இதுவரையும் வாஸ்துக்கு ஆள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இது. இப்ப நான் என்னன்னா, இப்ப இந்த மாதிரி மீட்டிங், இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிறைய பேரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. நான் கூட காலையில சொன்ன பொழுது அவர் சொன்ன வெள்ளக்கோயில் சக்திவேலை அப்படிதான் நாங்க போய் பார்த்தேன். எல்டிஐயாவை நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் நியூ இயர்ல நம்ம அவரை பார்க்கணும்ட்டு அப்படி போய் பார்த்துட்டு வந்தோம். அதனால நம்ம இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்துட்டோம். அதனால அந்த ஜோதிடத்துல எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவங்கள வச்சு அந்த பலனை நாம் அடையணும். அதனால இந்த சமூகத்துக்கு நாம் இருக்கின்ற இன்னும் சில காலங்களுக்கு சிறப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த வகையில தான் நம்ம இங்க வந்தோம். அந்த வகையில எனக்கு மிகப்பெரிய மாமனிதர்களை எனக்கு காமிச்ச மரியாதைக்குரிய ஐயா ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய பரிபூரணமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அவரோட சேர்ந்து இருக்கிற அனைத்து நண்பர்களும் இதை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பார்த்தேன், இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நான் தான் வாலண்டியரா போயிட்டேன். அவங்களுக்கு அவங்க என்ன எதுவுமே சொல்லலை. வாலண்டியரா போயிட்டேன். பார்த்தா அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆர்வலர் ஏதோ போட்டிருந்தாங்க. நான் அதனால காலையில நைட்டு பார்த்தேன். போன வாரம் எனக்கு கிளாஸ் இருந்து, கருத்தரங்கு இருந்து, நைட்டு 11 மணி வரைக்கும் இருந்துட்டு நைட்டு 11 மணிக்கு புறப்பட்டு காலையிலே வந்திருந்தோம். இருந்தாலும் கிட்டத்தட்ட ஜிகே கிட்ட எல்லா கிளாஸும் போயிருக்கிறேன். பிறகு பிரபாகரன் ஐயாட்ட வகுப்பு போயிருக்கிறேன். ரவிராஜன் ஐயாட்ட போயிருக்கிறேன். இது மாதிரி நிறைய பேர்கிட்ட போயிருக்கிறேன். இப்ப அடுத்தது யாரை குறி வச்சிருக்கிறதுன்னு எனக்கு தெரியாம நான் முடிச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி நபர்கள் அருமையான ஒரு சார் இன்னைக்கு பேசினார் இல்லைங்களா, சிவகங்கை மாவட்டம். அந்த சிவகங்கைகிட்ட பேசும்பொழுது நான் சொன்னேன், என் பொண்ணு அங்கே சிவகங்கையில மெடிக்கல் காலேஜில் ஜெனரல் மெடிசன் படிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன். அறிமுகத்துக்கு எனக்கு எந்த குறையுமே இல்லைங்க. ஏன் புகழ்பாடுனால நினைக்க வேண்டியல, நான் அதனால கவலைப்படாம
என்னை யாருமே கேட்கறதில்ல. அதனால நான் சம்பாதிக்கிறது நானே செலவு பண்ணிட்டு இருக்கேன். நான் ரிட்டயர்ட் ஹெட் மாஸ்டர். நெறைய சம்பாரிப்பேன். என்ன மாரி உழைக்கிறதுக்கு ஆளே இல்ல. அது மாரி உழைப்பேன். நேத்து கூட பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ரூ. 1000 சம்பளம்னா எனக்கு ரூ. 2000 சம்பளம் வந்துரும். கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு சர்வசாதாரணமா இல்ல. நான் என்னுடைய போஸ்டிங் வர்றதுக்கு முன்னாடி 600 வீடு கட்டியிருக்கேன். 1984க்கு முன்னாடி தான் இன்ஜினியரிங். அதுக்கு பிறகு தான் பின்னாடி தான் இன்ஜினியர். அதுக்கு முன்னாடி இல்ல. 1984ல நான் 14 கட்டடத்துக்கு என்னுடைய டீம் ஒர்க் இருந்ததுங்க. இப்பயும் நான் என்னுடைய சர்வீஸ்ல 1900 இப்ப 19 மேல ரிட்டயர்மெண்ட். அதுக்கு பிறகு அத தொடர்றதுல ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நான் வேற ஒர்க் அது தொடர்பான இத போயிருக்கேன்னா, நான் குவாலிட்டி, குவான்டிட்டி இது 2யும் எதிர்பார்ப்பேன். அந்த வகையில இருக்கணும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப் ஸ்டைல் அது வேற மாரி போயிட்டு இருக்கு. அது அவருக்கு தெரியும். அதனால தான் எனக்கு இந்த பாஸ்ன்னு சொன்ன உடனே சில பேர மிக முக்கியமான நபர்களை எல்லாம் நம்ம கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட எப்படி போனா, எந்த மாரி ஒரு அணுகுமுறை இருக்கும் அப்படிங்கிற வகையில நம்ம அத கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். ஏன்னா நெறைய வீட கண்ண மூடிட்டு இப்ப கூட நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, இப்ப இந்த ரிட்டயர்மென்ட்க்கு பிறகு கூட ஒரு 25 வீடு போட்டிருக்கேன். என்னுடைய ரிட்டயர்மென்ட் மே 1900 இப்ப 2019 ரிட்டயர்மென்ட்க்கு பிறகு கூட நான் யார்கிட்டயும் காசு வாங்குறது இல்லைங்க. 1989ல நான் போஸ்டிங் போனேன். போஸ்டிங் போனதுக்கு பிறகு கவர்ன்மென்ட் சர்வீஸ் போனதுக்கு பிறகு என்னோட சம்பளம் அது இல்லை. என்னுடைய ஊதியம் அது இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டேன். அதே மாரி தான் பார்த்தேன். அதே மாரி இருந்தேன். ரிட்டயர்மென்ட்க்கு பிறகு அத விட்டுட்டேன். நம்ம போனோம்னா நமக்கு ஏதாவது மூலதனம் குடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமேங்கிறதுனால தான். அந்த வகையில நான் இன்னைக்கு அவரு ஐயா குழந்தைய பத்தி பேசப் போறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சரின்னுட்டு எடுத்துக்கிட்டது என்னன்னா, குழந்தைக்கு முன்னோடி திருமணம் இல்லன்னா குழந்தை இல்ல. குழந்தை பிறந்து ரொம்ப காலம் ஆவல. அதனால நவாம்சத்தை எடுத்துக்கலான்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா நவாம்சம் கஷ்டம் இல்ல. நவாம்சம் ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம கட்டம் போட்ட உடனே பக்கத்துல நிச்சயமா நவாம்ச கட்டம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதனால அந்த நவாம்ச கட்டத்த வச்சுட்டு நம்ம ஏதாவது தகவல்கள் எடுக்கலாம்னு ஒரு 10 பாயிண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பேசுறதுல தப்பு தப்பா பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அந்த வகையில எடுக்கும் பொழுது இங்க வரும்பொழுது என்னுடைய மண்ணின் மைந்தர் நான் திருவாரூர் மாவட்டம் இப்ப இருக்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டமா இருந்தா கூட திருவாரூர் மாவட்டத்துல இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பரிச்சயமா தெரிஞ்சவங்க தான். மிகப்பெரிய ஆட்கள். அதுல எல்லாம் எந்த வகையிலையும் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நபர்கள். அவர் சொன்னாரு, நீங்க எல்லாமே பிளஸ்ஸா சொன்னா என்ன? நானும் எடுத்துக்கிட்டேன். எப்ப பார்த்தேன்னா, குறைய நிறைவு பண்ணாக்க எல்லாம் நிறைவாயிடும்னு அப்படி ஒரு மென்டாலிட்டி எனக்கு உண்டு. இந்த தடவை வித்தியாசமா எடுத்துக்கிட்டோமேன்னுட்டு குறையே சொல்றது இல்ல. எப்படி எடுப்போமேன்னு ஒரு 10 பாயிண்ட் எடுத்தேன் நவாம்சத்துல. அந்த வகையில எடுக்கும் பொழுது தான் நம்ம இது இப்ப நம்ம எடுக்கிறோம். ராசி சக்கரத்தினுடைய இலக்கணம். அதே மாரி நவாம்ச இலக்கணம், லக்னாதிபதி. இது 2ம் கெடாம இருந்தா அவருடைய அந்த ஜாதகருடைய வாழ்க்கைகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேல பாக்கியெல்லாம் சொல்ல வேண்டாம். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கெட்டு போனா என்ன இருக்கும் அப்படின்னுட்டுங்க. அப்படிங்கிற மாரி அந்த ஒரு நிலவரம் எடுத்து இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலையில பார்த்தா மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. அதனால உண்மையிலே நான் உங்களுக்கு வழிவிட்டு இந்த இந்த அகத்தியர் சோதிட வித்யாலயத்தினுடைய வளர்ச்சிக்கு என்னால முயன்ற எல்லாத்தையும் செய்வேன்னு இந்த நேரத்துல உறுதி கூறிட்டு, அவருக்கு இன்னைக்கு பொன்னாடை போட்டுருவோம்னு நினைச்சேன். அவர் ஒரு பாக்கி வச்சிருந்திருக்கார் போல இருக்கு. நான் அன்னைக்கு பேசியிருந்தேன். பேசும்பொழுது சாயங்காலம் வரை இருந்தார். ஒரு பெரிய கிஃப்ட் அதாங்கய்யா. காலையில முதல் நாள் வரை இருக்கேன், சாயங்காலம் வரை இருக்கேன். சின்ராஜ் ஐயாவுக்கு நம்ம போத்த முடியுமா? பொன்னாடை. இவ்வளவு பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட அவ்வளவு கூட்டம் இருக்கு. அவருக்கு போத்துற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அப்ப அதுக்கு நம்ம நன்றி கடன் படணும் இல்லைங்களா? அந்த வகையில அந்த மாதிரி ஒரு சில சூழல்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்த வகையில இந்த அகத்தியர் சோதிட வித்யாலயத்துக்கு என்றென்றும் நான் ஒரு மாணவனாக, ஒரு வழிகாட்டியாக நிச்சயம் இருப்பேன் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ராதாகிருஷ்ணன் ஐயா ஃபர்ஸ்ட் மீட்டிங் வரும்போது அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட். அதாவது 4:30 மணிக்கா இங்க வந்துட்டாருங்க. கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம போய் அதாவது லாட்ஜ் ஏதாவது இருக்குமா சார் அப்படின்னு கேட்டார். நான் லாட்ஜ் பக்கம் போனதே இல்லை இது வரைக்கும். இங்க வந்ததுக்கு அப்புறம் லாட்ஜ் எங்க இருக்குன்னு தெரியாது, போனதும் இல்லை. கேட்டாரு. நான் டக்குன்னு போன மாதிரியே லாட்ஜ் எழுதிருந்துச்சு. சரி ரைட்டு ஓகே. நம்மளுக்கு பிரபஞ்சம் முன்னாடி காட்டிருக்குமா அப்படின்ட்டு உள்ள போய் கேட்டான். கேட்ட மாதிரி என்ன செஞ்சாங்க அவங்க, அதாவது ரூம்லாம் ஃபுல்லுங்க அப்படின்னாங்க. யாரும் தங்க முடியாது ஃபுல்லு அப்படின்னாரு. அப்போ இங்க என்ன கிராமமா இருக்கு, இங்க போய் ஃபுல்லுங்கிறாரு. என்ன பஸ் ஸ்டாப் எல்லாம் தங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு
அப்புறம் சார் ஒருத்தர் மட்டும் தான் குளிச்சுட்டு மட்டும் போற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவரு ரொம்ப நாள் என்கிட்ட பழகுன மாதிரி, சரி சார் உங்களுக்காக வேணா பண்ணி தரேன், குளிச்சுட்டு மட்டும் போங்க அப்படின்னாரு. அப்புறம் என்னது அப்புறம் சரி ரைட்டுங்க, ஒரு ரூம் இருக்கு, வேணா நீங்க குளிச்சுட்டு போற மாதிரினா தங்கிங்க, இல்லைன்னா ₹500 காசு கொடுத்து ஃபுல்லா தங்கணும் தங்கிக்கிங்க அப்படின்னாரு. சார் எப்படினாலும் ஓகே அப்படின்னாரு. அப்ப நான் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் மறுபடியும் ராமலிங்கம்னு ஒருத்தர் பாண்டிச்சேரியில வந்திருந்தாரு. அவரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்தேன். சார் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்து பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா, அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கத்துல, அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு குடுத்து இம்ப்ரெஸ் பண்ணதுனால, நானு அவருக்கு அது பிரபஞ்சம் இணைக்குதுல்ல, ஏதோ ஒரு வகையில இணைக்கும்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். நான் துண்டு போட்டு கௌரவிச்சேன். அவர் என்ன செஞ்சாரு, கூட பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த முறை இந்த கருத்தரங்கத்துக்கு உணவு அனைத்துமே அவர் செலவுல தான் சப்ளை பண்ணாரு. சரிங்களா? அதே மாரி தங்கபாண்டி ஐயா கருத்தரங்கத்த பேசிட்டு, அவங்க ஸ்டூடண்ட்லாம் இப்ப ஃபோன் பண்ணி கேட்டுப்பாங்க போலிருக்கு. வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு என்ன செஞ்சாரு, டீ, காஃபி செலவுக்கு நான் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. சரிங்களா? அதே மாரி இப்ப இளந்தமிழ் ஐயா வந்தார்லங்க. அவரும் வந்து சாப்பாடு செலவுக்கு நான் காசு குடுத்துர்றேன். அடுத்த மாசத்துக்கு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் சொல்லிட்டு போயிட்டாருங்க. சரிங்களா? அதே மாரி அதாவது ஒவ்வொருத்தரும் செய்யறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அடுத்து அடுத்து இந்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு ஓகே. தேங்க் யூ.